தஞ்சாவூரில் பூ, வண்டு உள்ளிட்ட பூச்சிகளால் வாழைத்தார் சேதமடைவதை தடுக்க வாழைத்தாரை துணிப்பைகள் கொண்டு விவசாயிகள் மூடியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் குருநாதன் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக திருவையாறு, திருப்பந்துருத்தி, வலம்பக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000க்கும் ஏக்கருக்கு மேல் வாழை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இப்போ அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு விதமான பூச்சி வாழை மரங்களை தாக்குவதால் வாழை மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் வாழைத்தார் பாதிக்கப்படுவதோடு மரங்களும் பட்டு போய் கீழே விழுவதாக கூறுகின்றனர். எனவே தோட்டக்கலைத்துறை சார்பில் ஆய்வு செய்து இதற்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆடி ஆவணியில் வாழைத்தார் வெட்டுக்கு நாங்கள் தயார் பண்ணுற நிலையில் இப்பொழுது தண்டு துளைப்பானுங்கிறது ஒரு நோய் ஒன்று தாக்கி நடுப்பறை ஓட்ட போட்டு அதனால் அது ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு மரம் கீழே விழுந்துருது. அதே போல் இன்னொரு அந்த தண்டு துளைப்பான் போட்டதுனால மேலே உள்ள மோத்தை வெளியில் வாழைத்தார் வெளியில் தள்ள முடியாமல் அப்படியே அரெஸ்ட் ஆகி நின்றுடுது. அதனால் எங்களுக்கு ஏக்கருக்கு இப்போ ஏக்கருக்கு 50-100 இருந்துச்சு, இப்போ 200-300 வரைக்கும் வந்துருச்சு. இதனால் எங்களுக்கு விவசாயம் பாதிக்குது. இது அரசு தோட்டக்குளத்துறையும் தேசிய வேளாட்சியும் பண்ணி எங்களுக்கு கொடுத்தா எங்களோட வாழை விவசாயம் தப்பிக்கும். இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். கிட்டத்தட்ட நாங்கள் 2 லட்சம் 3 லட்சம் நஷ்ட ஈடு ஏற்படும். இது உடனடியாக இந்த செய்யணும். ஏன்னா நாளுக்கு நாள் பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்குது.